ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்கள் நல்ல நீங்கள் போடுற வீடியோஸில் ஒரு 10 to 15 வியூஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுதா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்காது. அது 100% கேரண்டியாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஆப் எப்படின்னா யூடியூபோட சேர்ந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. இந்த ஆப் வந்து நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது, ஸ்பெஷலி யூடியூப் பிக்னர்ஸ்க்கு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஆப்பால் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு விட்ஐக்யூன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாஸ்ட் செக்யூரிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வரும். இது மாதிரி ஒரு பேஜ் வந்தோடனே அதை சைன்இன் டு இமெயில், உங்களோட எந்த அக்கௌண்ட்டில் யூடியூப் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட உடனே இது மாதிரி எல்லாம் ஒரு பேஜ் வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சூப்பர் சார்ஜ் யுவர் க்ரோத் அதெல்லாம் படிக்கிறது இருந்தால் படிச்சிங்க. மாதிரி எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வந்துட்டே இருங்க. அண்ட் யூடியூப் அக்கௌண்ட்ல வந்து இதை ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிக்கிட்ட உடனே இது மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்க சேனல் எதை பத்தியோ அதை வந்து எழுத சொல்லும். இப்போ வாட் வில் யூ மேக் யுவர் வீடியோஸ் அபவுட்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் வந்து யூடியூப் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்க சேனல் நீங்க எதை பேஸ்டோ அதை வந்து நீங்க இதில் டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து அது கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஹவு டிட் யூ டிஸ்கவர் விட்ஐக்யூன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ விட்ஐக்யூ யூடியூப் சேனல் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பே வெர்ஷனும் இருக்குது. ஆனால் இந்த பே வெர்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. இதுலேயும் மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். பேஜில் நீங்கள் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கீழே டெய்லி டாஸ்க்கு தெரியும். அண்ட் டுடே க்ரோத் பிளான் வந்து தெரியும். இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் படிச்சிங்க. படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துடலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஐடியாஸ் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஐடியாஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் டெய்லி ஐடியாஸ் இருக்குது, சேவ்டு இருக்குது, டிஸ்மிஸ் வந்து இருக்குது. இது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ பேஸ்டு இது வந்து 3 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த டாப்பிக்கில் நம்ம வந்து வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோஸ் கிட்ட அது காட்டும். நீங்கள் வந்து இதை தேவைன்னா இதை சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஸ்மிஸ் வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சர்ச்சோட வால்யூம் ஹையாக இருந்தால் ஹைன்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ மேலே பாருங்கள் ஹைன்னு சொல்லிட்டு காட்டுது. இது வேணா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பாருங்கள் நெக்ஸ்ட் டாபிக் வந்து மீடியம்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ சேனல் பேஸ்டு எப்படியோ அப்படி வந்து டாபிக் வந்து காட்டும். 3 டாபிக்ஸ் வந்து இது வந்து காட்டும், டெய்லியும் காட்டும். ஸோ இந்த 3 டாபிக் பேஸ்டு நீங்கள் வந்து வீடியோஸ் பண்ணலாம். ஸோ நைஸ் யூ வியூட் ஆல் யுவர் டெய்லி ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ கம் பேக் டுமாரோ ஃபார் மோர் ஐடியாஸ் அண்ட் அப்டேட் ஃபார் கெட் மோர்ன்னு சொல்லிட்டு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணியிருந்தா இது சேவ் ஆகிடுக்கும். நம்ம டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாலும் இதில் டிஸ்மிஸில் வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதில் டாப்பிக்கில் அந்த 3 டாப்பிக்கில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். இப்போ ஐடியாஸ் பார்த்தாச்சு. ஐடியாஸ் பக்கத்துலேயே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஐடியாஸ் பக்கத்துலேயே கீவேர்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸில் ஹவு டு வைரல் ஏ வீடியோ ஆன் யூடியூப்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இப்போ இந்த கீவேர்ட்ஸ் ஏன்னா இந்த கீவேர்ட்ஸ் வந்து எவ்வளோ ஓவரால் ஸ்கோர் இருக்கு, எந்த நம்பர்ல ரேங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சர்ச் வால்யூம் வந்து 53 வந்து கொடுத்துருக்கு. அண்ட் காம்படிஷன் வந்து லோவாக இருக்குன்னு சொல்லுது. ஓவரால் ஸ்கோர் வந்து 100க்கு 57 வந்து கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் ரிலேட்டட் டு ஹவு டு வைரல் வீடியோ ஆன் யூடியூப் வந்து ஷோ ஓவரால் ஸ்கோர் கொடுத்துட்டு இதோட ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம டைட்டிலாகவும் யூஸ் பண்ணி இதில் வீடியோ பண்ணலாம். அண்ட் எவ்வளோ ஓவரால் ஸ்கோர் இருக்கு, காம்படிஷன் வந்து லோவா இருக்கா ஹையா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐடியாஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ கீவேர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் பண்ணும்போது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஸோ காம்படிஷன் வந்து லோவா இருக்கிறதுனால
நம்ம வந்து எடுத்து இதை வந்து பண்ணலாம். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட எல்லாம் காம்படிஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ எது வந்து காம்படிஷன் லோவா இருக்கோ அதுல கூட நீங்க வந்து உங்களோட வீடியோ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வைரல் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணலாம். ஸோ இதுல வந்து இது மாதிரி காம்படிஷன் லோவா இருந்தா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீடியோஸை இந்த டாபிக்ல பண்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கீவேர்ட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் இருக்கு. ஆப்டிமைஸ் வந்து நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரேட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜென்ரேட்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பண்ண போறோம். அந்த வீடியோட டைட்டில் நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இப்போ டைட்டில் எப்படி கொடுக்கணும், தம்ப்நெயில் எப்படி கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும்னு எந்த ஐடியாவுமே இல்லை. ஜென்ரேட்ல போயிட்டு நம்மளோட டாப்பிக்கை வந்து ஜஸ்ட் எழுதணும். ஸோ இதுவே டைட்டில் வந்து கொடுத்துச்சு பாருங்க, மேக் மணி ஆன் யூடியூப் ஃபாஸ்ட்ன்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலும் கொடுத்துச்சு அண்ட் ஹுக்கும் கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹுக்கு எப்படின்னா, உங்க வீடியோல என்ன நீங்க சொல்ல ஸ்டார்டிங்ல என்ன சொன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களோட வியூவர்ஸ் வந்து அந்த வீடியோல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹுக் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து நீங்க எப்படியெல்லாம் பேசலாம், இப்போ வந்து ஒரு வீடியோல உங்களுக்கு பேச தெரியலன்னா எப்படியெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு. இப்போ இங்கிலீஷ்ல உங்களுக்கு புரியல, அதை வந்து நான் தமிழ்ல வந்து நான் சொல்லணும், அதை வந்து எனக்கு தெரியலன்னா நீங்க என்ன பண்ணலாம், இது ஃபுல்லா வந்து காப்பி பண்ணிக்கங்க. ஜிபிடியோட ஹெல்ப்பை வந்து எடுக்க போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம காப்பி பண்ணிட்டு இதுல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ரைட் இன் தமிழ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் இன் தமிழ் கொடுத்துட்டு ரைட் சைட்ல ஆரோ மார்க் இருக்கும் பாருங்க, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சேம் இங்கிலீஷ்ல நம்ம அங்க படிச்ச மாதிரியே இப்போ தமிழ்லயும் சேம் அதே வந்துடுச்சு பாருங்க. ஹுக்ல இருந்து இப்ப ஸ்டார்டிங்ல நீங்க என்ன சொல்லணும், உங்களோட ஸ்கிரிப்ட்ல எல்லாத்துலயும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் எடுத்து உங்களோட வீடியோஸை நீங்க ரெடி பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இது டேக்ஸும் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க வந்தீங்கன்னா டேக்ஸும் கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நம்பர்ல ரேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ ரிகமெண்ட் டேகும் கீழே இருக்கு, அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸோ டோட்டலி ஒரு வீடியோக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைச்சாச்சு. அப்படி இங்கிலீஷ்ல புரியலன்னா அதை வந்து நம்ம எப்படி தமிழ்ல நம்ம படிச்சு அதை வந்து ஸ்கிரிப்ட் எழுதலான்றதும் நம்ம பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐக்யூல ஜென்ரேட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு டைட்டில் தான் எழுதணும், டைட்டில் எழுதுறதுலயே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு. டைட்டில் டிஸ்கிரிப்ஷனும் கிடைச்சிடுச்சு, டேக்ஸும் கிடைச்சிடுச்சு. அப்படியே அந்த டைட்டில் வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு புரியலன்னா அந்த ஏஐயோட மெத்தட் எடுத்து நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து எப்படி எழுதலாம்னு சொல்ற அந்த ஐடியாவும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நான் என்ன சொன்னேன், லாஸ்ட்ல பார்க்கலான்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆப்டிமைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க, அப்லோட் பண்ணிட்டு அதுல வியூஸ் வந்து வர ஸ்டாப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம திரும்ப வியூஸ் நம்மளோட சேனல்ல எப்படி வர வைக்கிறது, நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம், நம்மளோட எஸ்இஓ வந்து கரெக்டா கொடுத்துருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போது. இப்போ வாங்க இதை எப்படி நம்ம செக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களோட எல்லா வீடியோஸுமே காட்டிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் மேல இருக்கிற வீடியோ கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே மேல உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து வந்துடும். டைட்டில், தம்ப்நெயில், டீடைல், எஸ்இஓ எல்லாமே வந்துடும். ஸோ டைட்டில் வந்து 59 வந்து ஸ்கோர் கொடுத்துருக்கு. மேலே பாருங்க வீடியோ அனாலிசிஸ் எழுதியிருக்கு. ஸோ டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 3 டைட்டில் கொடுத்துருக்கு. இந்த 3 டைட்டில்ல நம்ம எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிட்டு கீழே ரீஜென்ரேட்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம். இப்போ எந்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு வியூஸ் கம்மியா இருக்குதோ அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க, மேபி கண்டிப்பா வியூஸ் வரும். ஸோ இந்த 3 டைட்டில்ல ஏதாச்சும் ஒரு டைட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து தம்ப்நெயில் வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து 71 ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தம்ப்நெயிலோட ஃபீட்பேக் எப்படி, கிரேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அண்ட் டாபிக் மேட்ச், டாபிக் நம்ம உள்ள இருக்கிற அந்த வீடியோக்கும் அந்த தம்ப்நெயிலுக்கும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு டிக் மார்க் வந்திருக்கு. எல்லாமே ஐ கேட்சி எலிமெண்ட், டாபிக் அந்த வீடியோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தம்ப்நெயில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டும் இது காட்டும். ஸோ ஐ கேட்சி தம்ப்நெயிலா இருக்கா இல்லையா, அதுல பண்ணியிருக்கிற டெஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸும் சொல்லுது. இப்போ டேக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிற டேக்ஸோட கீழே வந்து நம்ம மாத்தி சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ 2-3 இதில் வந்து டேக்ஸ் எடுத்துட்டு நான் கீழே எது ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதை வந்து நான் திரும்ப அதை ரிசெட் பண்ணிட்டேன். இது எஸ்இஓ போயிடலாம். எஸ்இஓவில் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இம்ப்ரூவிங் யுவர் எஸ்இஓ. ஸோ எஸ்இஓ வந்து பார்த்துடலாம். எஸ்இஓ வந்து 50க்கு வந்து 23 தான் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன் இது 23 கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. டேக் கவுண்ட் வந்து 10க்கு வந்து 3 தான் கொடுத்துருக்கு. டேக் வால்யூமும் சரி, கீவேர்ட் இன் டைட்டில். இப்போ டைட்டில் வந்து வீடியோக்கான டைட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம்னா அதுலேயும் கீவேர்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து மென்ஷன் பண்ணுது பாருங்க. சேம் கீவேர்ட் யூஸ்டு இன் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ். எப்பவுமே வந்து சேம் கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ண சொல்லுது. டேக்லையும் சரி, டிஸ்கிரிப்ஷனும் சரி, டைட்டிலும் சரி. ஸோ அதுக்காக ஸ்கோர் வந்து 10 to 5 தான் கொடுத்துருக்கு. இதுலேயே செக்லிஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செக்லிஸ்ட் வந்து கிளிக் பண்ணா கம்ப்ளீட் யுவர் செக்லிஸ்ட் டு பெட்டர் ஆப்டிமைஸ் யுவர் வீடியோ. டைட்டில் லென்த் பார்த்தீங்கன்னா 99 இருக்கு, ஆனா 60 தான் மேக்ஸிமம் 60ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லென்த் எவ்வளோ இருக்கணும், நம்ம டேக்ஸோட லென்த் எவ்வளோ இருக்கணும், அண்ட் வீடியோ வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியால நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆடட் 1 டேக் இன் டைட்டில், அதை வந்து நீங்க ஆட் பண்ணலன்னு சொல்லியிருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் 1 டைட்டில் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கீவேர்ட்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்கு. அண்ட் லிங்க்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கு. அது நான் கொடுக்கல. வந்து கிளியரா சொல்லிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு வீடியோ நம்ம வந்து மேக் பண்றோம்னா அதுல என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்து நம்ம கத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கான ட்ரை பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களோட அப்லோட் பண்ற ஒரு வீடியோவும் vidIQ ஹெல்ப்போட அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சேஃபான ஆப் தான், பயப்பட வந்து தேவை கிடையாது. ஸோ வீடியோஸ்ல கண்டிப்பா வியூஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டில் தன் பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். டடா.